பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் அதை ஓதக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் தருகிறது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே இருந்து இறக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் 27வது நாளில் இறக்கப்பட்டது. அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்குமே 10 நன்மை கிடைக்கும். இப்படி குர்ஆனுடைய சிறப்புகளை நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த சிறப்பை தெரிந்த அளவுக்கு அதனுடைய பெருமதி எங்களது உள்ளத்திலே வருவது இல்லை. குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளில் 5 சிறப்புகளை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர்களுக்கு அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும். அதாவது அஷ்ஷஃபாஅ, குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். ஹதீஸ்களிலே வருகிறது, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபிஅன் லிஅஸ்ஹாபிஹி. அந்த குர்ஆன் கியாமத் நாளிலே அதை ஓதிய மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். அல்லாஹ்விடத்திலே அது சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதனை இரவெல்லாம் குர்ஆனை ஓதினான், அவனை நான் தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தேன் என்று அந்த குர்ஆன் சொல்லும். குர்ஆனை அதிகமாக இரவு நேரங்களிலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லது இரவு நேரங்களில் ஓதுவது மிகச் சிறப்பாகும். அதற்கு அடுத்தபடியாக குர்ஆன் மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை தருகிறது. இம்மையிலும் தான் மறுமையில் தான் நாம் செய்கின்ற நன்மைகளுக்குரிய முழுமையான கூலி கிடைக்கும். அதாவது கியாமத்து நாளிலே மனிதனுக்கு சொல்லப்படும், குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு, குர்ஆனுக்காக வேண்டி உழைத்தவர்களுக்கு, குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு சொல்லப்படும், ஃபஇன்ன மன்சிலத்தக இந்த ஆஹிரி ஆயத்தின் தக்ரவுஹா. அதாவது குர்ஆனை ஓதிக்கொண்டே நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள். அந்த சொர்க்கத்திலே எந்த இடத்தில் போய் நீங்கள் குர்ஆனுடைய ஆயத்து முடிகிறதோ அந்த இடம் உங்களுக்குரியது. அதாவது போய்கொண்டே இருங்கள் என்று சொல்லப்படும். குர்ஆன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சொர்க்கத்திலே அதாவது இதுதான் என்று குறிப்பிடாத அளவுக்கு நமக்கு நேரத்தை காலத்தை தரக்கூடியது அந்த குர்ஆன். மூன்றாவதாக இந்த குர்ஆன் அஸ்ஸுஹ்பத், அதாவது குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு மலக்குமார்களுடன் உறவு ஏற்படும், மலக்குமார்களுடன் தொடர்பு ஏற்படும், மலக்குமார்களுடன் நட்பு ஏற்படும். அஸ்ஸுஹ்பத்து மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, அதாவது பாவமே செய்யாத அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மட்டுமே எடுத்து நடக்கிற மலக்குமார்களுடன் நட்பு ஏற்படும். எப்போதெல்லாம் நீங்கள் குர்ஆன் ஓத ஆரம்பித்தீர்களோ நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் தனிமையிலே ஓதுகிறீர்கள் என்று. மலக்குமார்கள் உங்களுக்கு அருகிலே வந்து விடுவார்கள். சில நேரங்களிலே அவர்களுடைய நடமாட்டங்கள் கூட ஒரு சிலர்களுக்கு விளங்குவது உண்டு. அந்த மலக்குமார்களுடைய தொடர்பு இந்த குர்ஆனால் கிடைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அல் ஹியரா, அதாவது குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் சிறந்த மனிதர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேரை, அவர் சிறந்தவர், இவர் சிறந்தவர், அவர் பெரும் கல்வி தகமையுள்ளவர், அவர் MA படித்திருக்கிறார், PhD படித்திருக்கிறார், அல்லது அப்படியெல்லாம் நான் சொல்வது உண்டு. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவன் யார், குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்வதுடன் பிற மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள், ஓதி கொடுப்பவர்கள். சாதாரணமாக நாம் பார்ப்போம் அல்லவா, இன்றைக்கு உலமாக்கள், லெப்பைமார்கள் அல்லது முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள் குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இவர்களை அவ்வளவு பெரிதாக கண்டுகொள்வதில்லை. ஆனால் மிகப்பெரிய லெக்சர்களை விட, மிகப்பெரிய பேராசிரியர்களை விட இந்த உலமாக்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற மக்கள் சிறந்தவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 5ஆவதாக சொல்லப்படுகிறது, அதாவது குர்ஆன் உடையவர்கள் அல்லாஹ் உடையவர்கள். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனுக்கு உழைப்பவர்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள் யார்? அஹ்லுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். அஹ்லுல்லா, அல்லாஹ்வை உடையவர்கள். வஹாஸத்துஹு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று சொல்லித்தரப்படுகிறது. இந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய மகிமை, குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனுக்காக வேண்டி உழைப்பது இப்படி இருக்கிறது. நானும் நீங்களும் குர்ஆனுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக.